திருப்பூரில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற திமுக மண்டல மகளிர் அணி மாநாடு. கனிமொழி தலைமையிலான மாநாட்டில் சுமார் 1.5 லட்சம் பேர் பங்கேற்பு. திருப்பூர் திமுக மகளிர் அணி மண்டல மாநாட்டுக்கு வந்த முதல்வருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. மாநாட்டில் திரண்டிருந்தவர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். உள்ளாட்சியைப் போல சட்டமன்றம், நாடாளுமன்றத்திலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுப்பதே திமுகவின் இலக்கு. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க பாஜக விரும்பவில்லை என்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. மகளிர் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். 1,30,69,831 சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்கிறோம். அப்படி சிஎம்ஆ நாம் போட்ட முதல் கையெழுத்தை பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய திட்டத்துக்கு தான். கமலாலய அறிக்கையை அதிமுக லெட்டர் பேடில் வெளியிடுகிறார் பழனிசாமி. சங்கிகளே வெட்கப்படும் அளவுக்கு பாஜகவுக்கு பழனிசாமி முட்டுக் கொடுப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பாஜக அதிமுக ஆட்சிகளில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பொள்ளாச்சி குண்டா சம்பவங்களை சுட்டிக்காட்டி கனிமொழி விமர்சனம். பாசிச சக்திகளுக்கு எதிரான முதல் குரலாக ஒலிப்பது முதல்வர் மு.க. ஸ்டாலினின் குரல். நம் நாடே ஸ்டாலினை நம்பியிருப்பதாக திமுக மகளிர் அணி செயலர் கனிமொழி பேச்சு. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். உங்க குரல் வந்த பிறகுதான் இந்த நாட்டில் உங்களுக்கு பின்னால் தான் ஒவ்வொரு குரலாக அங்கே இருக்கக்கூடிய பாசிச அரசுக்கு எதிராக எழக்கூடிய அத்தனை குரல்களும் உங்களுக்கு பின்னால் அணிதிரக்கூடிய குரல்களாகத்தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த நாடு உங்களை நம்பி இருக்கிறது. திமுக மாநாட்டை பார்த்து சங்கி கூட்டத்திற்கும் அடிமை கூட்டத்திற்கும் 10 நாட்கள் தூக்கம் போய்விடும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமோ அடுத்த 10 நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை. பாசிஸ்டுகளின் பாச்சா தமிழ்நாட்டில் பலிக்காது. இது அதிமுக அல்ல, அண்ணா உருவாக்கிய திமுக என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரை. பாசிஸ்டுடைய பாட்சா என்னைக்கும் தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது. உடன்பிறப்புகள் விட மாட்டாங்க. பாசிஸ்டுகள் இன்னைக்கு பழைய அடிமைகள், புதிய அடிமைகள் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். மேற்கு மண்டலம் திமுகவின் கோட்டை என்பதை நிரூபிப்போம். வெற்றிக்கணியை முதல்வருக்கு பரிசளிப்போம் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேச்சு. மேற்கு மண்டலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை, நம்முடைய கழக தலைவர் மாண்பு தளபதியுடைய எஃகு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் 100% வெற்றியை 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் இணைந்து பணியாற்றி கழக தலைவருடைய கரங்களிலே வெற்றி கணையை சமர்ப்பித்திடுவோம். திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டதாக எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டதாகவும் திருத்தணி பரப்புரையில் குற்றச்சாட்டு.
புத்தகம் இருக்க வேண்டிய கைகளில் பட்டாக்கத்தி செல்லும் நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளிவிட்டது திமுக அரசு. வடமாநில இளைஞர் தாக்கப்பட்டதாக வெளியான வீடியோவை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். சேலம் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சித் தலைவராக ராமதாஸ் தேர்வு. கட்சியிலிருந்து ஜி.கே. மணியை நீக்குவதாக அறிவித்த அன்புமணிக்கு பொதுக்குழுவில் கண்டனம். மீண்டும் ஐயா அவர்களை, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனராக இருந்த ஐயா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுக்கிறது என்ற ஒப்புதலை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா. பசுமை தாயகம் தலைவர் பதவியிலிருந்து சௌமியா அன்புமணி நீக்கம். பாமக செயல் தலைவராகவும் பசுமை தாயகத்தின் தலைவராகவும் ஸ்ரீகாந்தியை நியமித்து பொதுக்குழுவில் தீர்மானம். பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு புதிய தலைவராக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்கும் திருமதி ஸ்ரீகாந்தி ராமதாஸ் அக்கா அவர்களது பணி சிறக்க பாராட்டுகின்றோம். தனது மார்பில் அன்புமணி ஈட்டியால் குத்துவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வேதனை. சில்லறை பசங்களை வைத்து தன்னை அவமானப்படுத்துவதாகவும் கண்ணீர். கனவுல எங்க அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏம்பாளர்னு கேட்டேன். உன் பேர ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான், கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்கிறார். கூட்டணிக்கான நேரம் கனியவில்லை என பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. கட்சியினரின் கருத்தை கேட்டு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைப்போம் என்றும் நம்பிக்கை. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் தலைவரையும் கூப்பிட்டு யாரோடு கூட்டணி வைக்கலாம் என்று கருத்தை கேட்டேன். அவர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைப்பேன். RSS அடிமைகள் என அன்புமணி தரப்பை கடுமையாக சாடிய பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி. பாஜக பக்கம் இல்லை என்பதை மறைமுகமாக சொல்கிறதா பாமக? ஆவுன்னா எங்க கௌரவ தலைவரையும் எங்க சேலத்து சிங்கமான மாநில துணை செயலாளரையும் திமுக கைகூலி, திமுக அடிமையினே மேடைக்கு மேடை முழங்குறாங்க. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் RSS அடிமைகள். ராமதாஸ் கூட்டியது பொதுக்குழுவே அல்ல, கேலி கூத்து என அன்புமணி தரப்பு அதிரடி. தனக்குத்தானே தலைவராக எப்படி அறிவித்துக் கொள்ள முடியும் என வழக்கறிஞர் கே. பாலு கேள்வி. ஒரே டெய்லரு ஒரே சட்டை, ஆனா செயற்குழு பொதுக்குழு என்று நடத்திய ஒரு கேலி கூத்து சேலத்திலே நடந்திருக்கிறது. தன்னைத்தானே தலைவரா அறிவிச்சுக்கிட்டார். திடீர்னு ஒரு பத்திரிகையாளர் கூட்டுறாரு, நான் தான் சொல்றாரு. அது சம்பந்தமா நாங்கெல்லாம் விமர்சனம் பண்ணோம். பொதுக்குழு தான் முடிவெடுக்கணும். நெருப்பாக இருந்த ராமதாஸை பொம்மை போல ஆக்கிவிட்டனர். அன்புமணியை தாக்கி பேசுவதை ஸ்ரீகாந்தி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வழக்கறிஞர் பாலு எச்சரிக்கை.
நெருப்பு மாதிரி போன்றவர் ஐயா அவர்கள். அவரை கொண்டு போய் ஒரு பொம்மையை போன்று எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை மாற்றி இருக்கிறார்கள். சின்னையாவுடைய சகோதரி அக்கா ஒரு அன்பா பேசும்போது வாடா போடான்னு பேசுறதுலாம் உண்மை. இன்னைக்கு எங்க கட்சியினுடைய தலைவர் பொது அரங்கில் இதுபோன்று பேசுவதை ஸ்ரீகாந்தி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ராமதாஸை தாங்கள் அவமதிக்கவில்லை என வழக்கறிஞர் பாலு பேட்டி. ராமதாஸை ஜி.கே. மணி பின்னின்று இயக்குவதாகவும் குற்றச்சாட்டு. கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த பிரவீன் சக்கரவர்த்தி முயற்சிப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கடும் தாக்கு. தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற சிலர் மறைமுகமாக முயற்சிப்பதாகவும் சாடல். உத்தரப்பிரதேசை தாங்கி பிடிப்பவர்கள் பாஜகவை தாங்கி பிடிக்கிறார்கள். உத்தரப்பிரதேச குரலாக பேசுபவர்கள் பாஜகவுடைய குரலாக பேசுகிறார்கள். RSS குரலா இருக்குது, காங்கிரஸ் குரல் கிடையாது. ஆகையால் கூட்டணிக்குள் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனுமதிக்காது. காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனத்துக்கு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பதில். திசை திருப்பும் சூழ்ச்சிகளில் திமுகவினர் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என ஐடி விங்குக்கு அறிவுரை. ராஜா குருமூர்த்தி பேசுவதை சீமான் பேசுகிறார். RSS அரசியலை பேசுவதாலேயே சீமானை விமர்சிக்கிறேன், தனிப்பட்ட வெறுப்பு இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பதில். ராஜா பேசுகிற அரசியலை அப்படியே பேசுகிறார், அல்லது குருமூர்த்தி விரும்புகிற அரசியலை அப்படியே பேசுகிறார். RSS என்ன நினைக்கிறதோ அதை பிரதிபலிக்கிறார். மற்றபடி அவர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட எந்த வெறுப்பும் இல்லை, உள்நோக்கமும் இல்லை. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தவிக நிர்வாகிகளிடம் 6 மணி நேரம் CBI விசாரணை. ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்ட அதிகாரிகள். நடிகருக்கு கூடுதலாக ரசிகர்கள் இருக்கலாம், எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. பரப்புரைக்கு நடிகை நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் கூடும் என விஜயை கடுமையாக விமர்சித்த செல்லூர் ராஜு. எல்லாரும் எம்ஜிஆரா மாற முடியாது. வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க, நயன்தாரா கூட்டி போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க, கூட்டம் கூட தான் செய்யும். சென்னை பல்கலைக்கழக மசோதாவை திருப்பி அனுப்பினார் குடியரசுத் தலைவர். 3 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த நிலையில் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா. சென்னையில் 1 லட்சம் ரூபாயை கடந்தே நீடிக்கும் ஆபரண தங்கத்தின் விலை உச்சத்திலிருந்து சற்று சறுக்கி 281 ரூபாயில் விற்பனையாகும் 1 கிராம் வெள்ளி. கடுமையான பனிமூட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வட மாநிலங்கள். மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டெல்லிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வரும் காற்று மாசு. பல பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 450 புள்ளிகளை கடந்தது. ஆரவள்ளி மலைத்தொடர் விவகாரத்தில் மத்திய அரசின் பரிந்துரையை ஏற்கும் தீர்ப்பை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். நிபுணர் குழு அமைத்து விரிவாக ஆராயவும் முடிவு.